Hello everyone. This video is lecture 4 of Foundation course of Hindi. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா conjunct consonants. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பாராக்கடி பற்றி பார்த்தோம் அண்ட் அதுக்கு முன்னாடி வியங்ஜன் அண்ட் ஸ்வேர் பார்த்தோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம வந்து சயுக்த வியங்ஜன் ஒன்று இருக்குது தான் conjunct consonants இருக்குது. அது பிகினர்ஸ்க்காக இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் நீங்கள் வேணால் பார்த்துக்கான்னு சொல்லியிருந்தேன். பட் லேட்டர் ஐ தாட் தட் பிகினராக இருக்கும் போது நீங்கள் ஒரு நியூ வேர்ட் பார்க்குறீங்க, சப்போஸ் உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் சயுக்த வியங்ஜனில். இது வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக ரொம்ப ஹிந்தியில் யூஸ் பண்ண மாட்டோம் வேர்ட்ஸ், நம்ம சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஷாக் ஆகிடாதீங்க, ஓகே என்ன இது வேர்ட் தெரியலையே, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அதனால அந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சயுக்த வியங்ஜனில் வந்து நிறைய விதமான சயுக்த வியங்ஜன்ஸ் இருக்குது. லைக் நான் இப்படி வந்து நாலாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட்டாக எதை யூஸ் பண்ணுவோம், அண்ட் செகண்ட் வந்துட்டு காமனாக என்னென்னலாம் இருக்குது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு மெயினான விஷயங்கள் அண்ட் காமனாக என்னென்ன இருக்குது, அப்போ ரேராக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அட் எண்ட் வந்து நம்ம மாடர்னான ஒரு சயுக்த வியங்ஜன் பார்ப்போம். மாடர்ன் இந்த சென்ஸ் வந்து என்னென்னா இங்கிலீஷோட வேர்ட்ஸாக சொல்லுவாங்கள்ல, இப்போது ஹிந்தியில் ஸ்கூல், பிளேட், இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு வந்து அதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லுவோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, இங்கிலீஷோட சில வேர்ட்ஸ் வந்துட்டு அப்படியே நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம். ஸ்கூல் மை வேர்ட்ஸு, பிளேட் மை வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஹிந்திலையும் அதே ப்ரொனன்சியேஷன் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அந்த ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இருக்க வந்து மாடர்ன் வேர்ட்ஸ் லைக் இங்கிலீஷ் டிரைவான வேர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு மெயினான ஒரு சயுக்த வியங்ஜன். சயுக்த வியங்ஜன் சொன்னாலே மோஸ்ட் ஆஃப் டைம் மெயினாக இதுதான் இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னென்னா க்ஷ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் க்ஷத்ரன்யா, ஓகேவா. அந்த எண்டில் இருந்திருக்கோம்ல அந்த வியங்ஜனில், அதான் இது ஷத்ரன்யா. இது எப்படின்னா ஷ உங்களுக்கு எழுத தெரியும், இப்படி எழுதிருப்போம் நம்ம க்ஷ வர மாதிரி. அந்த இக்ஷ அந்த ப்ரொனன்ஸ் வந்து இக்ஷ. இது வந்து கவும் இந்த ஷவும் சேர்ந்து வரனால தான் வந்து இந்த வேர்டு வந்து உருவாகுது ப்ரொனன்சியேஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லக்ஷ்ய, லக்ஷ்ய, லக்ஷ்மி, அக்ஷயா, அக்ஷரா. ஸோ அந்த மாதிரி லெட்டர் இருக்கவங்க எப்படி அவங்க ப்ரொனன்சியேஷன் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சும்மா ஒரு கேர்ளோட நேம் எழுத லக்ஷனான்னு எழுதுறேன் வச்சுக்கோங்களேன். லக்ஷனா, லக்ஷனாவில் இந்த இருக்குல்ல இக்ஷ், இந்த இக்ஷ்க்கு வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. சேம்வே அக்ஷயா அக்ஷராக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து இக்ஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து த்ர. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஜஸ்ட் நான் சொல்கிறேன் திருப்பியும். த்ர வந்து த ப்ளஸ் ராவோட சேர்த்து எழுதுவோம். எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணுவோம், மித்ர யூஸ் பண்ணுவோம். மித்ரனா வந்து ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். மித்ர. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ஸ்வர் வியங்ஜன் பாராக்கடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக ப்ரொனன்சியேஷன் வர ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ எப்போவுமே ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுடக்கூடாது. யூ ஷுட் ட்ரை ஸ்பீக்கிங் இட். அது நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி அந்த சார்ட் எடுத்துகிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்கள், வேர்ட்ஸ் கூட்டி படிக்க பாருங்கள் ஜாயின் பண்ணி. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் பாசிவாக லேர்ன் பண்ணாமல் ஆக்டிவாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து இந்த ஹிந்தி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரொம்ப புரிய வரும் அண்ட் இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே த்ரா வந்துட்டு மித்ர, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது. மித்ரனா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்ட் என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு கியா. கியா வந்து கியானி. இந்த ஜவும் இந்த ஞாவும் சேர்ந்து வரனால கியான்னு வருவோம். கியா வந்து கியானி அப்படியாட்டி கியான். கியானினா வந்து வைஸ் பர்சன், நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம்ல ஞானி அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி தான். ஸோ ஞானி. அதுக்கப்புறமா கியான்னா வந்து நாலேஜ். இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் மெயினானது ஒரு 3 conjunct consonants. இது வந்துட்டு க்ஷ த்ர ஞ. நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுதுன்னா காமனான சயுக்த வியங்ஜன். காமன் சென்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் வந்து எவ்ரிடே கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த வேர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஹிந்தியில். ஸோ அதனால் வந்து இந்த வேர்ட்ஸ் பார்த்தோன்னே இந்த வேர்ட் நம்ம படிச்சது கிடையாது, இது பாராக்கடியிலையும் இல்லையா, சரி நீங்கள் வந்து ஷாக் ஆகக்கூடாது, இல்லை வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நர்வஸ் ஆகக்கூடாது. ஸோ வந்து ஓகே நம்ம வந்து இதுவுமே ஒரு ட்ரெயின் ஆகிட்டு நம்ம பார்க்கறதுக்காக இந்த ஸ்லைடு உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ர. ப்ர எப்படி இருக்கும், பார்த்தாலே இப்படி இருக்குது, ப இருக்குது, இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் க்ரன்னு ஒன்று இருக்குது, க்ரம்னு சொல்லிட்டு, ஓகேவா. அதே மாதிரி இது எப்படி வேர்டு உருவாகும்னா ப ப்ளஸ் ர. இதால் வந்து இது ப்ரன்னு சொல்லுவோம். இந்த ப்ர வந்து எக்ஸாம்பிள்ஸாக பிரேம். பிரேம்னா லவ், அஃபெக்ஷன், பிரேம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ர. அண்ட் தென் வந்துட்டு க்ர. க்ர ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். க்ரம் சங்கியா. க்ரம் சங்கியனா ரோல் நம்பர் சொல்கிறதுக்கு க்ரம். இந்த க்ர இது வந்து க ப்ளஸ் இந்த ரால வரனால க்ரன்னு வந்திருக்கு. அண்ட் தென் க்ர. க்ரவுமே அதே மாதிரி தான். க்ர வந்துட்டு கா ப்ளஸ் ரால வரும். கிராம் சொல்கிறதுக்கு கிராமம், கிராம் சொல்லுவோம்ல, அந்த கிராக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் த்ரயா. த்ரயா வந்து உங்களுக்கு யூனிக். இது 3 லெட்டர்ஸால் வந்து ஆயிருக்கும், 3 கன்சனன்ஸால் ஆயிருக்கும், கான்ஸ்டன்ஸால் சாரி. த்ரயா வந்துட்டு த ப்ளஸ் ர ப்ளஸ் ய. இது நீங்கள் எப்படி த்ரயா நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுறீங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த த்ரா இருக்கும், யா இருக்கும். இது நீங்கள் பார்க்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள் எப்போவுமே பார்க்கும்போது, அப்போ உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். இந்த த்ராவில் ஃபர்ஸ்ட்
இது என்னது? எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த த்ர தான். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சைட் பார்த்த த்ர. இது யா, கரெக்டாக? ஸோ இந்த த்ராவை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? த ப்ளஸ் ரான்னு எழுதியிருக்கோம். அப்போ ஆப்வியஸ்லி இதை நம்ம ஆட் பண்ணோம்னா, இந்த யாவை ஆட் பண்ணால் நமக்கு வந்து த்ரய வந்துடும். ஸோ இந்த த்ரய வந்து த்ரயம்பக் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரயம்பக் வந்து ஒரு ஹிந்தி வேர்ட், அதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். த்ரயம்பக். அண்ட் தென் வந்துட்டு ஷ்ர. ஷ்ர வந்துட்டு இது வந்துட்டு ஷ ப்ளஸ் ர, இது யூஸ் பண்ணி வரும். எக்ஸாம்பிள் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா நான் இங்கே ஆல்ரெடி எழுதி காட்டுறேன். இந்த ஷ இப்படி போட்டுட்டு ஸ்ரத்தா. ஸ்ரத்தா வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு விதமான ஃபெய்த்து சொல்லலாம். ஸ்ரத்தா அந்த மாதிரி வேர்ட், ஸ்ரத்தா. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் என்னென்னா துவ. துவ வந்து பாருங்கள், இதுவே அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். வேர்ட்ஸ் வந்து புரியலனா ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து என்னென்ன அது ஆயிருக்கும், என்ன கான்செப்ட் வந்து அது சேர்ந்து ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி இருக்குது பார்க்க? த எப்படி இருக்குது, அண்ட் கீழே ஒன்று இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி குட்டியாக இருக்கா, துவா. இது வந்து துவா சொல்லுவாங்க. இது எப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு வா இருக்கும்ல, அந்த வ. ஸோ இந்த வாவோட இந்த பார்ட், இந்த குட்டி பார்ட் மட்டும் இங்கே வந்துடுது, அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, துவான்னு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம துவார் சொல்லுவோம். துவார்னா வந்து டோர்னு அர்த்தம், துவார் அந்த மாதிரி. அண்ட் தென் இந்த ஒன் வேர்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வேர்டு மாதிரி தான் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நிறைய வேர்ட்ஸ் கொடுத்தா நீங்களும் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்குமா இருக்கலாம், நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கா நினைக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்லி இப்படி தான் அந்த வேர்ட்ஸ் யூஸ் ஆகும் சொல்லியிருக்கேன். நம்ம லேட்டர் 2 letter வேர்ட் 3 letter வேர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போது ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆகிடுவீங்க வேர்ட்ஸ்க்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த வந்துட்டு த அண்ட் கீழே வந்து சின்னதாக ஒரு வேர்வோட சிம்பிள் இருக்கும், அதாவது துவான்னு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்வ. ஸ்வ வந்து அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னேன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். இது ஆல்ரெடி இப்படி இருக்குது ஸ்வ. அப்போ எப்படி எழுதியிருப்பாங்க? இதில் ஹாஃப் ச இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த ஹாஃப் ச இருக்குது. ஸோ ச இங்கே இருக்க போது அண்ட் வா அப்படியே இருக்குது, நம்ம எப்படி எழுதலாம். ஸோ இது என்ன சேர்த்தா நம்ம வந்து ஸ்வான் வரும். எப்படி ப்ரொனன்சியேஷன்னா இதோட சவுண்ட் என்ன ச, இதோட சவுண்ட் என்ன வா, ரெண்டுமே சேர்த்து ஸ்வா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேர்டு வந்துட்டு ஸ்வதந்திர. ஸ்வதந்திரனா ஃப்ரீடம், ஓகேவா? ஸ்வதந்திரதா திவஸ், ஸ்வதந்திர, ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் டே, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற போது வந்து இந்த ஸ்வ. அண்ட் இதெல்லாம் வந்து நம்மளோட மெயின் ஆன மோஸ்ட் காமன்லி யூஸ்டு, நம்ம காமனாக என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ காமன்லி யூஸ்டான சயுக்த் வெங்ஷன்ஸ். அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்துட்டு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேராக யூஸ் ஆகிற மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு கான்ஜெக்ட்ஸ் நான் சொல்லலாம், ஓகேவா? இல்லை ஃபர்ஸ்ட் வேர்டு இதில் கொஞ்சம் எழுதும் போது கஷ்டமாக இருக்கும், நான் எழுதி காட்டுறேன் எப்பயும் போல். இதில் உங்களுக்கு எந்த இதுவான டிஃபிகல்ட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ரைட் ஒன்ஸ், ஓகேவா? ப்ரா வந்து பா மாதிரி போட்டு இப்படி போடுறாங்க. அண்ட் தென் க வந்து இப்படி ஒரு லைன் போடணும், க்ர. அண்ட் தென் க்ர வந்துட்டு இப்படி ஒன்று இருக்க போகுது. த்ரய வந்துட்டு இந்த த்ரவோட அந்த இது போட்டுட்டு யா போட்டுக்கணும் பக்கத்தில். இங்கே டச் ஆகணும் இந்த பார்ட், ஓகேவா? திஸ் பார்ட் இந்த இடத்துல அந்த யா டச் ஆகணும், வேறு எந்த இடத்துலையும் டச் ஆகாமல் போகக்கூடாது. அந்த இது எப்படி இருக்குது, இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி அந்த யாவை போடணும், ஓகே? அண்ட் தென் வேறு என்ன வேர்டு இருக்குது? ஷ்ர நமக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி அழகாக எழுதியிருப்போம். அப்புறமா துவா வந்துட்டு தா போட்டு சின்ன வ சிம்பிள் போடணும். நான் எழுதும் போது நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் த இப்படி போட்டுட்டு மேலேருந்து கீழே எடுத்து இப்படி போடுறேன். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எழுதும் போது அந்த ஃப்ளோ வரும், ஓகேவா? எப்போவுமே ஸ்பீட் தேவைப்படும் போது நீங்கள் இப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்படி தான் எப்போவுமே எழுதிட்டு இருப்பேன், நான் இப்படி எழுதுறேன். அடுத்து ஸ்வ வந்துட்டு இப்படி போட்டுட்டு அண்ட் வ, ஓகே? இந்த வ வந்துட்டு அந்த லைனோட டச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸ்வ, ஓகேவா? தனியாக நீங்கள் எழுதலாம், பட் வந்துட்டு இப்படியும் எனக்கு ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து லெட்டர் டச் ஆகிற மாதிரி எழுதுனீங்கன்னா அது ஒரே வேர்டாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஸ்வதந்திரதா. இதோட இந்த ரைட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ப்ரொனன்சியேஷனை புரிஞ்சிருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு தி சேம் ஸ்லைட். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு கன்ஜெக்ட்ஸ். ஸோ அட்வான்ஸ் கன்ஜெக்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹனா, ஓகேவா? இது எப்படின்னா ஹா ப்ளஸ் நா. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஹா எப்படி எழுதிருக்கோ கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி ஒரு வாட்டி எழுதுறேன், லைன் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு ஹா 1 minute இப்படி போட்டுட்டு இப்படி போடுங்க ஹா. ஸோ இப்போ நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹா உங்களுக்கு வந்திருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா வெரி குட், நீங்கள் ரைட் ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஹனா வந்து எப்படின்னா ஹா ப்ளஸ் நா, ஓகேவா? இதை வந்து ஹனா, ஓகே? ஹாவும் அந்த நாவோட சவுண்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்பிட் பண்ணி என்ன அப்படி இருக்க போது. அண்ட் இதோட வேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஹனிக், ஓகேவா? அஹனிக்னா டெய்லி ரொட்டீன், டெய்லி நடக்கிறது அஹனிக். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேர்டு வந்து இது வந்து தவும் நாவும் இருக்குது. இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்குது இப்போ இந்த வேர்ட். இது எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கரெக்டாக? இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் இந்த லெட்டர் வந்துட்டு தாவோடது. அண்ட் இது வந்து ஆப்வியஸாக நம்ம தெரிஞ்ச மாதிரி நான் தான் இருக்குது. ஸோ இது த ப்ளஸ் நா இருக்கனால தினா அப்படி சொல்லுவாங்க.
இதில் அந்த வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக சொல்லக்கூடாது, ஹாஃப் குட்டியாக அது வந்து ஃபுல்லாக இப்படி இப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம ஹாஃப் தான் போகிறோம். ஸோ அந்த ஷார்ட்டாக அப்படி சொல்கிறது அந்த மாதிரி அந்த ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வேர்டோட சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும், தனியாக சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரத்னன்னு ஒன்று இருக்குது. ரத்னா இருக்கும், ரத்னா இருக்குல்ல. இது எப்படின்னா இந்த இப்போ இங்கிலீஷ் வந்து எப்படி எழுதுவோம் நம்ம ரத்னா. ஸோ இந்த த்னா இருக்குல்ல, இந்த த்னா தான் இந்த த்னா. ஓகே, ரத்னா ரத்னா இந்த மாதிரி நேம்ஸ் வச்சுருக்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரத்தன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தன்னா வந்து ஜுவல்ஸ்னு அர்த்தம். தங்கம் அது மாதிரி சொல்லுவாங்க, ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து ரத்தன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேர்டு வந்து என்னென்னா த்ர வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தா என்ன பார்த்தோம்? காக்கு கீழே ஒரு கோடு பார்த்தா க்ரன்னு சொன்னாங்க, க கீழே ஒரு கோடுனா க்ரன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தக்கு கீழே ஒரு கோடு, அவ்வளோதான். இது வந்து ஓகேவா? த ப்ளஸ் த்ர. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் திரவுன்னு ஒன்று இருக்கும். திரவுனா வந்து லிக்விடை சொல்லுவாங்க. லிக்விட் தண்ணி அந்த மாதிரி இருக்கும்ல, தண்ணியான விஷயம், தண்ணி மாதிரி இருக்க விஷயம், அதாவது திரவ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதே மாதிரி அந்த ஒரு கீழே ஒரு கோடு. இந்த கோடு எப்போல்லாம் இருக்கோ அதோட சவுண்ட் எப்படி வருதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கேன். எப்போவே அந்த சவுண்டுக்கு தான் இந்த கோடு வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சாரி 1 minute. இந்த வந்து பார்த்தீங்கன்னா வோட கீழே ஒரு லைன், இது ஓகேவா? ப்ரக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், பிரம்மா. ஸோ பிரம்மா, பிராமன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா இது வித்தியாசமாக ஏதோ இருக்குது இங்கே நினச்சிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அது என்னென்னா இருக்குல்ல, நம்ம எப்படி இங்கே போட்டோம், எப்படி இருக்குது, இப்படி இருக்குது கரெக்டாக, இந்த மாதிரி ஒரு ஸோ இதில் வந்து இப்படி எழுதியிருக்காங்க, இப்படி இருக்குன்னா அதே மாதிரி இது ஓகேவா? வந்து எப்படி இருக்கும்னா ப்ளஸ் இதை நீங்கள் எழுதுவீங்க எப்படின்னா போட்டுட்டு போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து மாவை இப்படி ஜாயின் பண்ணி முடிப்பீங்க. ஓகேவா? இது வந்து இந்த அந்த மாதிரி நான் எப்படி சொன்னேன், பிரம்மா சொன்னேன். இந்த வேர்டு பிரம்மாவுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரம்மானா எப்படி இருக்கும், ஸோ வந்து இந்த வேர்டு தான். ஓகேவா? இந்த அந்த இருக்குல்ல, அது வந்துட்டு மாவும் சேர்ந்த மாதிரி. ஸோ இதுவே ஒரு தனியான ஒரு வேர்டு மாதிரி தான், எப்படி ஹனா மாதிரி. இது வந்து ஒரு தனியான ஒரு சயுக்த வியஞ்சன் தான் இது. இங்கே வந்து நீங்கள் அப்படி எழுதுறாங்க, நான் காட்டியிருக்கேன், எப்படி எழுதுறாங்க காட்டியிருக்கேன். ஸோ மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து மாதிரி போடணும், அவ்வளோதான். அண்ட் இதோட ரைட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மாதிரி இப்படி போட்டுருங்க. அண்ட் தென் இந்த இருக்குல்ல அப்படியே எழுத்துருங்க. இப்படி எழுதிட்டு இந்த அப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இது ஹனா. ஓகேவா? அஹனிக் அண்ட் ரத்தன் பிரம்மா. ஓகேவா? ஹனா, த்னா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான ஒரு கன்ஜன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மாடர்னான கான்ஜென்ட்ஸ் பார்க்கலாம். மாடர்ன் சென்ஸ் வந்து இங்கிலீஷ்லேருந்து நம்ம பாரோ பண்ணது, அது மாதிரி ஒரு வேர்ட்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கூட. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி, இதெல்லாம் நம்ம ஈஸியாக இருக்க போகுது. ஸ்கர்னா எப்படி இருக்கும், நாங்கள் ஸ்பிட் பண்ண எழுதி காட்டல, இது வந்து ரேராக யூஸ் பண்ணுவோம் நம்ம, சின்ஸ் இட்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ். ஸோ ஸ்கர்னா இப்படி இருக்குது. ஓகேவா? ஸ்பிட் பண்ணி எழுதுனா எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து இருக்கும். அதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதிலேருந்து இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கர்னா வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்கூல். இது SKA போட்டிருக்கேன், SCA கூட இருக்கலாம், நமக்கு தான் தெரியும் இல்லை, KCலாம் வந்து மாறி கர்க் யூஸ் பண்ணிப்போம் இங்கிலீஷில், அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஸ்கூலுக்கு வந்து இது ஸ்கூல் எக்ஸாம்பிள். அண்ட் தென் வந்து ஸ்டர் அதே மாதிரி ப்ளஸ் இந்த வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வந்து ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஸ்டேஷன். அப்புறமா ஸ்ட்ரா இது வந்து அண்ட் இந்த இப்படி இது வந்து ட்ரான்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ளஸ் இந்த சர்வோட ஹாஃப் அதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரா வருது. இது வந்து ஸ்ட்ராங் அப்படி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்னா ரொம்ப பலமாக இருக்கவங்க அந்த மாதிரி. அண்ட் தென் வந்துட்டு ஸ்க்ரா வந்துட்டு அதே மாதிரி ப்ளஸ் இங்கே வந்து நம்ம ஆடி பார்த்தோம். க்ரவே வந்து நம்ம தனியாக எழுதியிருக்கலாம். எப்படி எழுதலாம்னா ப்ளஸ் நம்ம வந்து ஸ்க்ரவே எழுதலாம். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு இதை வந்து ஸ்க்ரான்னு எழுதியிருக்காங்க. இதோட ஹாஃப் அண்ட் இதோட ஃபுல் வேர்ட். ஸோ இது வந்து ஸ்க்ரான்னு இப்படி வந்துடும். ஓகேவா? இது வந்து ஸ்க்ராக்கு வந்து ஸ்கிரிப்ட்னா இந்த மூவி ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளா வந்து ஃபாவும் லாவும் சேர்த்து ஒரு வேர்ட். இது ஃபாலேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹாஃப் வேர்டு மட்டும் எடுத்துப்பாங்க.
ஹாஃப் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்படி போட்டுட்டு லா போடணும். இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி போட்டுட்டீங்க, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனால் என்ன ஆகிடும்னா இது தனியாக பா மாதிரி தெரியும். பா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பா அந்த பா எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ஃபாவை ஹாஃப் போடும் போது இப்படி எழுதணும். ஓகே, இந்த மாதிரி பக்கத்தில் வரணும். வந்தால் தான் வந்து அது ஹாஃப் ஃபான்னு தெரியும். இல்லாட்டி பால் எடுத்திங்கன்னா அது பாவாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ளா வந்துட்டு ஃப்ளா வந்து ஃப்ளவர் சொல்லுவாங்கல்ல, பூ, ஃப்ளவர், அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு. அப்புறம் பிளா வந்துட்டு பா போட்டுட்டு இந்த லா. ஓகே, இது எப்படின்னா பா ப்ளஸ் லா. இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? பட் சில புக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஹிந்தி புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே எழுதுறது, இல்லாட்டி வந்து சில டைலாக் வந்து அவங்க இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு செட்டிங், பஞ்சாபி ஒரு ஸ்டோரி வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்க இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. அந்த லைன் எக்ஸாம்பிள் ஃப்ளவர் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளவர் எழுதும் போது அவர் இந்த மாதிரி வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவார். ஓகேவா? பட் ஹிந்தியில் வந்து ஃப்ளவர்னா ஃபுல்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் இங்கே என்னென்னா அவங்க அந்த வேர்ட் அங்கே எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு எமோஷன், அந்த ஒரு கனெக்டிவ்னஸ், அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதுக்காக இப்படி ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, அவன் பஞ்சாபியில் இருக்கான், ஒரு பர்சன் வச்சுக்கலாம். ஓகே, பஞ்சாபியில் இருக்கான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், அவன் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவன், அவன் ஊர்லேயே அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சவனா, அப்போது அந்த ரைட்டர் வந்து டைலாக் எழுதும் போது, அந்த லெசன் எழுதும் போது அவர் இனிமேல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நமக்கும் தெரியும், ஓகே அவன் வந்து கிராமத்தில் இருந்தால் கூட அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பார்ட் அந்த கன்ஜங்ஸ். அதனால இந்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்லி நம்ம எல்லா இடத்துலையும் ஹிந்திக்கு தனியாக அதுக்கு வேர்ட் இல்லை கேட்டால் வேர்ட் இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து ஃப்ளவர்னா ஃபுல்னு ஒரு வேர்டு இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹிந்தி வேர்ட்ஸும் இருக்குது. பட் வந்து நமக்கு இது ஒரு அட்வான்ஸ்டாக இல்லாட்டி நம்ம மாடர்னான கன்ஜங்ஸ் பார்க்கும்போது இங்கிலீஷ் வந்து இப்படிலாம் வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அதாவது அதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷ் வேர்டு எழுதும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக. அண்ட் தென் வந்து நம்ம சொன்னோம் பிளா பார்த்தோமா, பிளா வந்து பிளாக்னா எப்படி தடுக்கிறதுக்கு பிளாக், இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளா போட்டுட்டு பிளாக். ஓகே, இது பிளாக். அண்ட் தென் வந்து ஸ்ல என்னது, ச ப்ளஸ் ல, இதுலேருந்து ஹாஃப் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸ்ல வந்து ஸ்லேட் தெரியும்ல, இப்படி ஸ்லேட் நம்ம பார்த்து சின்ன வயசில் எழுதுவோம்ல ஸ்லேட், அது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ள வந்து பிளேட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே சொன்னேன் என்ன சொன்னேன்னா இப்படி இருக்குன்னா அது ஹாஃபாக எழுதும் போது எப்போவுமே பக்கத்தில் வர மாதிரி எழுத சொல்லியிருந்தேன். இங்கே பா இருக்குது, பா ஹாஃபாக எழுதுனா எப்படி எழுதுவீங்க, இப்படி மட்டும் தான் எழுதணும். ஓகே, ஹாஃப் எழுதும் போது சவுண்டும் ஹாஃப் ஆகிடும். ப்ள வந்து பிளேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட வந்து இந்த ஸ்லைடில் இருக்க எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களோட இங்கிலீஷ்லேருந்து நம்ம பாரோ பண்ண மாதிரி, இல்லை இங்கிலீஷ் இன்ஸ்பயர்டான பாரோட் கன்ஜங்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3 thing, தட் வாஸ் த மெயின் திங். இது மெயினான ஒரு சயுக்த் வெஞ்சன். ஓகேவா? மெயின் வந்துட்டு க்ஷ, த்ர, ய. நம்ம ஆல்ரெடி பாராக்கடியில் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா காமனாக யூஸ் பண்ணுறது ப்ர, க்ர, க்ர, த்ரய, ஸ்ர, துவ, ஸ்வ. இதெல்லாம் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சயுக்த் வெஞ்சன். அண்ட் தென் வந்து ரேராக யூஸ் பண்ணுற சில சயுக்த் வெஞ்சன்ஸ் நா, ஹனா, தனா, த்ரா, ப்ரா. இல்லை நம்ம ரேராக யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் இங்கிலீஷ் இன்ஸ்பயர்ட் ஆர் பார்டர் கன்ஜங்ஸ் சயுக்த் வெஞ்சன் பார்க்கும்போது ஸ்க, ஸ்ட, ஸ்ட்ர, ஸ்க்ர, ப்ளா, ப்ளா, ஸ்ல, ப்ள. இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா, இல்லை இந்த வெஞ்சன்ஸ் வந்து தான் இருக்கா, வேறு எதுவுமே கிடையாது கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. பட் நான் வந்து பிக் பண்ணி மெயினாக மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அதை நீங்கள் மோர் அண்ட் மோர் நீங்கள் ஹிந்தி புக்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் யூ வில் கெட் டு நோ லாட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தட். இப்போ வரைக்கும் பார்த்து ஜஸ்ட் மெயின் திங், சின்ஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸ் கோர்ஸில் இருக்கனால மெயினான திங்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லாம் வந்து நீங்கள் அந்த வேர்ட்ஸை பார்ப்பீங்க படிக்கும்போது, அதனால். அண்ட் நெக்ஸ்ட் வித் தட் வி கம்ப்ளீட் வித் ஆல் திஸ் சயுக்த் வெஞ்சன் பார்ட். அண்ட் இப்போ வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. ஓகே, திஸ் இஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஒன் பர்சன், தட் இஸ் ஷண்முக வடிவு D5. ஸோ உங்கள் நேம் எனக்கு தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் வண்டர்ஃபுல் கமெண்ட்ஸ் இன் எவ்ரி வீடியோ ஆஃப் மைண்ட். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் த வேர்ட்ஸ். நீங்கள் டைம் எடுத்து என் வீடியோக்காக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ ஜஸ்ட் விஷ் தட் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னா டூ லெட் மீ வந்து கமெண்ட் செக்ஷன். ஜஸ்ட் அ ஹார்ட் என்ன ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா இட்ஸ் கீவ்ஸ் மீ மோட்டிவேட்டட் டு அப்லோட் அ லாட் ஆஃப் வீடியோஸ். அண்ட் திஸ் பர்சன் இஸ் ரியலி வெரி ஸ்பெஷல் டு மீ. நிறைய டேஸில் ஐ ஃபெல் லைக் ஸ்டாப்பிங் திஸ் கோர்ஸ். அந்த மாதிரி டைம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நினைக்கும் போது
this person has helped me a lot to keep going. So thank you so much. I'm really grateful for your words and everything. I wish இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னுமே நிறைய லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. Thank you so much once again. And with that, we end this video. Thank you all for watching till now. Thank you so much.